ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விளாக்ஸ். மைசா விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி ஊற்று ஃபங்க்ஷனுக்கு ஷாப்பிங் வந்திருக்கோம். சீர் வைக்கிறதுக்கு அண்டா எல்லாம் எடுக்க வந்திருக்கோம். வாங்க அதை பார்க்கலாம். நான் எங்கள் சித்தி, எங்கள் அத்தை எல்லோரும் சேர்ந்து தான் வந்தோம். அண்டா தண்ணி ஊற்றுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து எடுக்க வந்திருக்கோம். அதுதான் இப்போ வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றா நான். ஆமாம், இப்போ அடுத்து வந்து பழம் எல்லாம் வாங்க போய்கிட்டு இருக்கோம். திராட்சை, மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே வாங்கினோம். இப்போ வாங்கிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, கரெக்ட் தண்ணி ஊற்றுறதுக்கு ஷாப்பிங் போனோம். அப்போ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும், நான் கிளம்புறோம். எங்கள் டிரைவர் கோயில்பட்டியில் எட்டயபுரத்தில் இருந்து கோயில்பட்டி வரைக்கும் 1.25 மணி நேரம் வந்திருக்காங்க. இது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இது எங்கள் மாமா எல்லாம் சமையல் அப்படியே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு பிரியாணி சமையல் பண்ணிட்டு இருக்கோம். பிரியாணி, மட்டன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது எங்கள் அம்மா வீட்டிலலாம் சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எங்கள் தாத்தா. என்னது இது கேசரி, மட்டன் கிரேவி, சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு சமையலாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இங்கேருந்து சமையல் பண்ணி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். சாப்பாடு ரெடி ஆகிட்டு எங்கள் தாத்தா எல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. குடல் தனியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சில்லி சிக்கன் போடுறது, சிக்கன் 65 போடுறதுக்கு மசாலா தடவை எல்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து பிரியாணி செய்யறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்டுக்கறி பிரியாணி ரெடி பண்ணுறோன்னு சொல்லுங்கள். பிரியாணி ரெடி தானே ரெடி ஆயிடுச்சு. அப்படிதானே? இப்போ பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேணும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிக்கிட்டு கோயில்பட்டி தான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இது எங்கள் பாப்பா முக்தாஸ்ரீ. இது எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வேனில் ரெடியாக கிளம்பியிருக்காங்க. இது எங்கள் ஆச்சி. எங்கே போனாலும் இப்படி ஜாலியாக ஒன்று போல சேர்ந்துருக்கோம். எங்கள் அத்தை, இது எங்கள் சித்தி, இது எங்கள் அக்கா, ஆச்சி எல்லோரும் கிளம்பி ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் சமையல் எடுத்துகிட்டு வர போய்கிட்டு இருக்காங்க. எங்கள் சித்தி, சித்தப்பா எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே ஒவ்வொரு பொருளாக எடுத்து வேனில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் ரெடி ஆகிட்டோம். சாப்பாடெலாம் எடுத்து வேனில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் சித்தப்பாலாம். ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லோரும் எங்கள் சித்தப்பா, சித்தி எல்லாம் ஒன்று போல் இதாகிடும். நாங்கள் இப்போ முன்னாடியே காரில் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இங்கே வீடியோ இப்போ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் எங்கே நடக்குன்னா கோயில்பட்டியில். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பட்டாசுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சு நின்றுக்கிட்டு இருக்கோம் ரெடியாக. இது எங்கள் சித்தப்பாவோட பொண்ணுக்கு தண்ணி ஊற்று. சும்மா சிம்பிளாக வீட்டில் வச்சு நம்ம வீட்டாளுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்று ஃபங்க்ஷன் வச்சோம். வேட்டெல்லாம் பார்த்து ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ்லாம். தங்கச்சி இது எல்லோரும் நாங்கள் எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்கோம். இது 60 ஷாட் வெயிட்டு மேலே போய் வெடிக்கிறது நல்லா இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு வேட்டெல்லாம் பார்த்துட்டு
கீழே வச்சுருங்க, கீழே கீழே. சரி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பட்டாசுலாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்கள் ஃபேமிலி தான் எல்லாருமே. வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு. நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க உள்ளக்க. இது என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரோஸ் கொடுத்து எங்கள் அத்தையிட்ட விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஜாலியாக பேசிட்டு இங்கே வர்றதுக்கு மணி ஏழாயிட்டு. உள்ளக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்படியே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். கனலட்சுமிக்கா யூடியூப்ல வாட்டர் கேன் இப்போ மாடியில் தான் சாப்பாடு எல்லாம் வச்சுருந்தோம். அதனால தான் மேலே எல்லாம் சாப்பிட போய்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா எல்லாம் கீழே வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு நடந்துருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இஷ்டப்பட்ட எங்கள் மாமா ஜெயமுருகன் மாமா. எனக்காண்டி ஒண்ணுமே காணுங்க. என்னம்மா என்னம்மா? இது என் மக அஸ்விதா அச்சுக்குட்டி. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, சாப்பாடு, ரசம், கேசரி, சிக்கன், ஆனியன் ரைத்தா எல்லாமே இருந்துச்சு. இது எங்கள் அக்கா எல்லோரும் எடுத்து. இதுதான் ஃபங்க்ஷன் வீடு. அதான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஏன்னா பாப்பாவோட வீட்டில் விட்டு போயிருந்தோம். அதனால் நைட்டு உடனே திரும்பி வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து விளாத்தியோளம் வந்துக்கிட்டு இருக்கோம். விளாத்தியோளம் வந்து அதுலேருந்து எங்கள் ஊர் வந்து பல்லவனம். இப்போ நைட் வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மைசா விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.